இரத்த தானம் கொடுக்கறது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா, நம்ம நம்ம தமிழ் மக்கள் எல்லாருமே நம்ம கூட பிறந்தவங்க, நம்ம சொந்த பந்தங்கள் தான். ஒரு ஒரு சில தவிர்க்க முடியாத காரணத்தில ஒரு விபத்து நடந்துருச்சுன்னா, நம்மளால எங்க ஒரு பண உதவி செய்ய முடியல, ஏதாச்சும் நம்மளால முடியாம இருக்கும்போது, நம்ம ரத்தம் தான் அவங்களுக்கு போய் உதவும். அவங்க உயிர காப்பாத்தும். அது வந்து நம்ம பிள்ளைகளுக்கு பின்னாடி நம்ம தலைமுறைக்கு அது உதவியா இருக்கும். நீங்க நாம் தமிழர் கட்சிய பத்தி என்ன கருத்து? நாம் தமிழர் வந்து கட்சி இல்ல. அது ஒரு குடும்பம். இத பத்தி சொல்லணும்னா, இத எப்படி பார்க்குறீங்க? இவ்வளவு போராட்டங்கள், இவ்வளவு உண்மையா மக்களோட மக்களா வந்து இருக்கிற அண்ணன் சீமான வெற்றி பெற வைக்கல. திரையில இருக்கிற விஜய வந்து ஈஸியா மக்கள் வெற்றி பெற வச்சுட்டாங்க. என்ன காரணம்? அது எல்லாமேவும் அவங்க Instagram மூலியமா அவங்கள ஒண்ணுமே செய்யாம அவங்கள அப்படியேவும் அவங்க இப்படிலாம் பண்ணாங்க. அப்படி விஜய் காலைல எந்திரிக்கிறாரு, விஜய் தூங்குறாரு, விஜய் அங்கிட்டு கார்ல போறாரு அப்படின்னு ஒரு Instagram மூலியமா அவர ஒரு இது பண்ணி விட்டாங்க. மத்தபடி நம்ம நாம் தமிழர் கட்சி வந்து தோத்து போகல. அது வந்து இனிமே தான் நம்ம எவ்வளோ மத்த கட்சிகள் வந்து எவ்வளோ வேகமா மேல போகுதோ, அத விட சீக்கிரமா கீழ வந்துரும். ஆனா நம்ம நாம் தமிழர் கட்சி வந்து படிப்படியா முன்னேறி மக்கள் மனசுல இடம் பிடிச்ச நல்ல இறுதியா முடிவா நல்ல ஸ்ட்ராங்கா மக்கள் மனசுல இடம் பிடிச்ச உடனே அடுத்த 2031ல கண்டிப்பா நாம் தமிழர் கட்சி தான் வரும். நீங்க ஏங்க நாம் தமிழர் கட்சியில இணைஞ்சீங்க? ஃபர்ஸ்ட் எப்படி இணைஞ்சீங்க? ஏன் இணைஞ்சீங்க? ஃபர்ஸ்ட்டு வந்து என் கணவர் தான் இணைச்சு விட்டாரு. அத பத்தி ஒண்ணும் தெரியல. ஆனா அந்த கட்சியில சேர்ந்ததுலேருந்தேவும் நம்ம நாம் தமிழர் கட்சியில சேர்றது வந்து நம்ம தமிழ் இனத்துக்காக நம்ம சேர்றோம். மத்த கட்சி வந்து ஒரு அரசியல் வந்து ஒரு தொழில் ரீதியா எல்லாருமே அரசியல் பண்றாங்க. நாம் தமிழர் கட்சியில வந்து மக்களுக்காக என்ன இது எடுத்தாலும் நம்ம மக்கள் முன்னேற்றத்துக்காக நம்ம மக்கள் நலனுக்காக எடுக்குறாங்க. அதனால எனக்கு பிடிச்சு தான் நம்ம அந்த கட்சியில சேர்ந்தோம். சீமான் பார்த்துருக்கீங்களா? சீமான்ட்ட பேசிருக்கீங்களா? சீமான்ட்ட பேசியிருக்கேன். சிவகாசியில ஒரு தடவ பொதுக்கூட்டத்துக்கு வந்தப்போ அண்ணன் கூட இருந்து தான் பேட்டி குடுத்துருக்கேன். பேட்டி எடுக்கும்போது நானும் கூட இருந்திருக்கேன். பேசியிருக்கேன். என்ன சொன்னாரு? ரொம்ப அண்ணன் வந்து ரொம்ப பேச மாட்டாங்க. அண்ணன் வணக்கம்னு சொல்லும்போது, சரிம்மா நல்லா களமாடுங்க. பெண்கள் நல்லா நல்லா களமாடினா தான் நம்ம நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாம் தமிழர் கட்சி 234 தொகையிலேயும் டெபாசிட் இழந்துட்டு அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ மனசு கஷ்டமா இருந்துச்சு? நான் ஓட்டு எண்ணும்போது வாக்குப்பெட்டி எண்ணும்போதே நான் ரொம்ப அழுதுட்டேன். எங்கள் வேட்பாளரை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப அழுக தான் வந்துச்சு. நாங்கள் உடனே காருக்குள்ளே உட்காந்துருந்தோம். வெளியே கூட போகலை. இருந்தாலும் ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்தது. அடுத்து நம்ம மக்கள் வந்து நம்மளை பற்றி புரிஞ்சுக்குவாங்க. இப்போ வந்து ஒரு திரைக்கட்சினால அப்படி பண்ணியிருக்காங்க. 2வது கண்டிப்பாக நம்மளை புரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இன்னும் இருக்குது. 2031 யாருக்கான களமா இருக்குங்க? 2031 நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற வாய்ப்பு இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இந்த கட்சி வந்து என்ன பண்றாங்கன்னு இன்னும் ஒரு 6 மாசத்துலயே தெரிஞ்சுக்குறாங்க. இது வந்து திரைக்கட்சி மூலமா வந்தது. அது ஒரு கவர்ச்சி வந்து ஒரு கொஞ்ச நாளே தான் இருக்கும். இது வந்து நம்ம ஒரு மக்களுக்காக போராடுறதுனால இது கடைசி வரைக்கும் இந்த கட்சி வந்து நிலைச்சு நிற்கும். 2031ல கண்டிப்பா வந்துடும்.